ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கான பதிவு இது. உங்கள் குழந்தைங்க வளர்றப்பயே அவங்க எதில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 4-5 டிப்ஸ் மூலமாக அவங்கள அதோடைய நம்ம திறமையாக கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், அவங்க எதில் ஆர்வமாக இருக்காங்க, எந்த விஷயத்தில் ஆர்வமாக செயல்படுறாங்க அப்படின்னு நோட்டிஃபைட் பண்ணணும். அதை நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அவங்க கேள்வி கேட்குறாங்களே நம்மகிட்ட, என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அவங்க கேட்குறது எப்படி, என்னால் இதை செய்ய முடியுமா, இல்லை இது எப்படி செய்யப்படுது அப்படின்னு கேட்குறாங்களா, இந்த உதாரணத்துக்கு இந்த மாதிரி. அப்புறம் விளையாடும் போது ஒரு குழுவாக சேர்ந்து விளையாடுறாங்களா, அவங்களால விளையாட முடியுதா, எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக பழகி சுமூகமாக ஓகே தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கா. அச்சோ நான் தோத்துட்டேன், இப்போ ஒரு செஸ் விளையாடுறோம், நான் தோத்துட்டேன் போடுற மாதிரி இருக்குன்னா எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு டிஸப்பாயின்மெண்ட்டாக வராங்களா, இல்லை ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டியாக வராங்களா அப்படின்னு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன காரியம் செய்ய சொல்லி ஒரு பொறுப்பு கொடுங்க. ஒரு ஏதாவது வேணும்னு கேட்குறாங்கன்னா ஓகே நீ இன்னைக்கு இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும், நீ இது செய், கடைக்கு போய் இது வாங்கிட்டு வா, ஒரு காசை எப்படி ஒரு சின்ன சின்ன இருந்தாலும் அந்த காசை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி கணக்கு போடுறது, இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்க முடியும். இது எல்லாத்தையும் கற்றுக்கலாம். உங்களுக்கு இன்னும் இது எதுலேயுமே உங்களை டீட் பண்ணி உங்களால் தெரிஞ்சுக்க முடியலையா, எங்ககிட்ட அனுப்பி நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி நான் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டிய கிளியர் டவுட், உங்கள் குழந்தைங்க எப்படி டேலண்ட்னு உங்களுக்கு நல்ல கன்சல்டேஷன்